நாங்குநேரி அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் பரப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாபு செல்வின் என்பவர் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். தற்போது இவரை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் பெற்றோரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைமை ஆசிரியர் பாபு செல்வின் பள்ளியின் கட்டமைப்பை புதுப்பித்ததாகவும் தேர்ச்சி விகிதத்தை அதிகரித்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் மாணவர்களின் ஒழுக்கத்தை வளர்ப்பதில் அவர் அக்கறை காட்டியதாகவும் குழந்தைகள் மிகுந்த பாதுகாப்புடன் பள்ளிக்கு சென்று வருவதாகவும் தெரிவித்தனர். எனவே தலைமை ஆசிரியரின் பணியிட மாற்றத்தை ரத்து செய்யாவிட்டால் போராட்டம் தொடரும் என்றும் பெற்றோர் அறிவித்துள்ளனர். கட்டடங்கள்லாம் ரொம்ப பழமையாக இருந்துச்சு. இந்த தலைமை ஆசிரியர் வந்து தான் ஒவ்வொரு ஊரில் உள்ள ஒருத்தரையே பார்த்து நன்கொடை வசூலித்து ரொம்பவும் அதுக்கான முயற்சி எடுத்தார். ஊர் மக்களும் அவருக்கு ரொம்ப ஒத்துழைச்சோம். அவரும் அதே மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தோமோ அந்த அளவுக்கு பள்ளியினுடைய தரத்தை கூட்டினார். தேர்ச்சி விகிதத்தை ரொம்ப அதிகப்படுத்தி காட்டினார். எங்களுடைய மனதில் அவர் நீங்காத ஒரு இடம் பெற்றதுனால எங்களால் தாங்க முடியலை. அவரை நாங்கள் அவருடைய பிரிவை எங்களால் தாங்க முடியலை. அவர் இன்னும் எங்கள் ஊரில் கொஞ்ச நாள் இருந்து என்ன செய்யணும், ஒரு நல்ல ஒரு தலைமை ஆசிரியராக இன்னும் அரும் சேவைகள் செய்ய வேணும். அதனால தான் இந்த போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.